100 நாள் பயணத்தில் இன்னைக்கு 81வது நாள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு சனிக்கிழமை ஆனாலே எதையை மறக்கிறோமோ இல்லையோ நம்ம ஒராங்கட்டா நண்பர்களையும் பெங்களூர் நண்பர்களையும் சேர்ந்து காலங்காத்தால் ஏதாவது ஒரு கிரவுண்டுக்கு வந்து ஓடுறத மறக்கவே மாட்டோம். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம பெங்களூர் நண்பர் எங்களோட கிரவுண்டு சும்மா தானே இருக்குது, வாங்க அங்கே போய் ஓடலாம்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாரு. இங்கே வந்து பார்த்தா பனை மரம், வேப்ப மரம், புளிய மரம், தென்னை மரம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மரங்கள் இருந்தது. ஏதாவது ஒரு மரத்தை பார்த்தாலே எனக்குள்ள இருக்க குரங்கு குப்பை வெளியே வந்துருவான். இத்தனை வகையான மரங்களை பார்த்தோன்னே உடனடியாக மேலே ஏறி தொங்க ஆரம்பிச்சிட்டேன். உடனே நம்ம ஒராங்கட்டா நண்பர் நம்மள ஷாருக்கான் மாதிரி ஒரு போஸ்ட் கொடு, அப்புறம் நீ என்ன பண்ற, தலை விடுதலை பாட்டுல வர தலை மாதிரியே புல்லப்பெடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நானும் அதே பண்ணிட்டு இருந்தேன். இந்த உலகமே உன்னை எதிர்த்தால் மரத்துல ஏறும்போது எந்த பயமோ பதற்றமோ இருக்கிறது கிடையாது. ஜாலியா மேல ஏறிடுறேன். ஆனா இறங்கும் போது தான் தப்பி தவறி விழுந்தோம்னா கை உடஞ்சிருமோ இல்ல கால் பிராக்சர் ஆயிருமோ, அது இல்லாம எக்குத்தப்பா விழுந்தோம்னா மண்டை குழம்பி மெண்டல் ஆயிருமோன்ற ஒரு பதட்டம் இருக்க சொல்லலையே. இவனுங்க டே மச்சான் உன்னால முடியும், மேல இருந்து நீ தவிடா கீழே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இவனுங்க பேச்ச கேட்டா பெரிய ஆஸ்பத்திரியில படுக்க வேண்டியதுதான். ஏறின மாதிரியே இறங்கிடுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் குரலி வித்த காட்டுற மாதிரியே இறங்கிட்டேன். இறங்கின உடனே கிரவுண்ட்ல மெதுவான ஓட்டம் ஒரு 3 ரவுண்டும், வேகமான ஓட்ட பந்தயத்தில் ஒரு 100 மீட்டர் ஓடிட்டு வார்ம் ஒர்க் அவுட்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போன உடனே சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்பி வந்துட்டேன். வந்தோடனே பார்சல் வந்திருந்தது. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா டாக்டர் சாய்ஸோட ஓட்ஸ், அது கூட பீனட் பட்டர் எல்லாமே வந்திருந்ததா. எடுத்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு மதிய உணவு அதே பிச்சு போட்ட சப்பாத்தியும் குழம்பையும் ஊற்றி சாப்பிட்டு ஸ்டாக் எல்லாமே கரெக்டா இருக்கான ஒரு தடவை ரீசெக் பண்ணிட்டு 6 மணி ஆன உடனே முளைக்கட்டிய பயிர்கள் எல்லாத்தையுமே தயாரா வச்சிருந்தேன். அது எல்லாத்தையுமே தின்னுபிட்டு ஸ்டாக் வந்து அட்டைப்பட்டி எல்லாத்தையுமே கூறா பிரிச்சு மேல தூக்கி அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தேன். பிறகு பல்லு விளக்க மறந்தாலும் வழக்கமா மறக்கக்கூடாத ஒரு சில விஷயங்களான கிரியேட்டின் பவுடர் தண்ணியில கலந்து குடிக்கிறது, மீனெண்ணெய் மாத்திரையை வாய்க்குள்ள போடுறது, இன்றைக்கான தண்ணி அளவு சமன் செய்யறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சு போட்டு இன்றைக்கான நாளை தொடர்ந்து முடிச்சுக்கலாம் தான் பார்த்தேன். எப்பயுமே 10K ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சான்னு அடிக்கடி ஆப் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா இன்னைக்கு அதான் காலையில ரன்னிங் போயிட்டுமே எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து நாளே முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா மொத்தமாவே 9000 ஸ்டெப் தான் கம்ப்ளீட் ஆயிருக்குது. சோ சேட், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இன்றைக்கான நாளை தொடர்ந்து முடிந்தது. நன்றி.